மண்டல், மாவட்டம், மாநிலம், இதுவே 15,000 நிர்வாகிகள். இதை மற்ற கட்சிகள்லாம் பார்க்கும்போது மிரண்டு போறாங்க. எந்த கட்சியிலும் இப்படிலாம் கூப்பிட முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான நிர்வாகிகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தமிழக பாஜக மட்டும் இல்ல, அகில இந்திய பாஜகவும் குரல் கொடுக்கும் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களின் வருகையின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. திமுக இருக்கிற யாருக்குமே விவரம் தெரியாதா? காங்கிரஸ் ஒரு பேர்டன், அது தேவையில்லாத லக்கேஜுங்கிறது, அதை தூக்கி சுமக்கிறாங்க. அந்த 100 ரூபாய்க்கு ஆட்சி முடியும் போது 100 ரூபா, மனுஷன் செத்த உடனே 1 ரூபா வைப்பான. அந்த மாதிரி இந்த திமுக ஆட்சி சாவ போகுது, அவங்களுக்கு தான் நம்ம 1 ரூபா வைக்கணும், முடிய 100 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒண்ண சொன்னபடி நாங்க செஞ்சுட்டோம் சொல்ல சொல்லுங்க. நீ 98.5 நிறைவேற்றிட்டேன்னு சொல்றீங்க. நமக்கு தெரிய வந்துட்டு அந்த பொழுது ஆகாச பொழுதுன்னு, இது அதையும் தாண்டிய பொழுது. நாம கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு வாக்குறுதி, சொல்லியது மாதிரி செஞ்சு காமிச்சுன்னு சொல்ல. தீய சக்தி திமுக, தமிழர் விரோத திமுக, இந்த ஆட்சி வந்துட்டு தொடரவே கூடாது. வணக்கம் சார். வணக்கம். திடீர்னு ஹோம் மினிஸ்டர் இங்கே வந்திருக்கிறதுக்கு ஏதாவது பர்பஸான ரீசன் இருக்கா? ஏன்னா ஒரு என்னோட சந்தேகம் என்னன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். தொடர்ந்து இது 2வது முறை, அதுவும் இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையோ இல்லைன்னா பாஜக சார்ந்த விஷயங்களுக்காக அவர் வந்திருக்காரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் அரசு சார்ந்த எந்த திட்டங்களுக்கும் அவர் அது சம்மந்தமாக துவக்கி வைக்கிறதுக்கோ அதை சார்ந்து எதுக்கும் வரல. அப்படின்னா அந்த கூட்டணியில் ஏதோ விரிசல் இருக்கோ, அதை சார்ந்து ஏதோ ஒரு சமாதான முயற்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் வேண்டாம். 3 முக்கியமான விஷயங்களுக்காக மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மாடன் சாணக்கியா அமித்ஷா அவர்களை வந்துட்டு இருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும், அப்படிதான் நான் உணர்றேன். முதல் விஷயம், கேடஸ் எல்லாத்தையும் எலெக்ஷனை நோக்கி கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி விடணும், முடுக்கி விடணும். ஏற்கனவே பிஜேபி நிர்வாகிகள் எப்போதுமே வந்துட்டு ஒரு போர்க்கால அடிப்படையில தான் கட்சி பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம், நைட் அண்ட் டே வேலை பார்க்குறோம். தேர்தல்னு வரும் பொழுது இன்னும் கூடுதலாக நாங்கள் பணிபுரிவோம். அதுக்கு அமித்ஷா அவர்களே வர்றாங்க அப்படிங்கும் போது அதோட முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும். அந்த மொமெண்டம் வந்துட்டு கெயின் ஆயிடுச்சு, நம்ம நல்லா வேலை பார்க்கணும் அப்படி ஒரு உணர்வு வரும். இப்பெல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு. என்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்துட்டு மதுரைக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்து எங்களுக்கு அந்த உணர்வு வந்துருச்சு. ரொம்ப ஆக்டிவா வேலை பார்க்குறோம். அங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 நிர்வாகிகள் இருந்தோம் மதுரையில. அதுவும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மண்டல லெவல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பேரம்படியில. அதுக்கப்புறம் நாங்க அணி பிரிவுலாம் வச்சிருக்கிறோம், அவங்க எல்லாம் கூப்பிடல. வட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, வட்டத்துல நிர்வாகிகள் இருக்கிறாங்க, சக்தி கேந்திரம், கிளை, இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் லட்சக்கணக்கில் வரும். மண்டல், மாவட்டம், மாநிலம், இதுவே 15,000 நிர்வாகிகள். இதை மற்ற கட்சிகள்லாம் பார்க்கும்போது மிரண்டு போறாங்க. எந்த கட்சியிலும் இப்படிலாம் கூப்பிட முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான நிர்வாகிகள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தேர்தலுக்காக நம்ம எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்களே சொல்லும் பொழுது நாங்க இன்னும் உற்சாகமாகி சிறப்பா வேலை பார்ப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன், அதுக்காக வந்தா. 2வது ரீசன் பார்த்தோம்னா, இந்த தீய சக்தி திமுக, தமிழர் விரோத திமுக, இந்த ஆட்சி வந்துட்டு தொடரவே கூடாது. திமுக பொறுத்தளவு கருணாநிதி காலகட்டத்திலிருந்து பார்த்தோம்னா ஒரு முறை ஜெயிச்சாங்கன்னா அடுத்த முறை நிச்சயமா தோத்து போவாங்க. தொடர்ந்து 2 முறை எப்பவுமே ஜெயிச்சது இல்லை கருணாநிதி காலகட்டத்தில இருந்து. கருணாநிதி நல்லவரா தாண்டி விஷயம் பாருங்க, கருணாநிதி நல்லவரா கெட்டவராங்கிறத தாண்டி ஒரு திறமசாலி. அப்படிப்பட்ட திறமசாலியான கருணாநிதியாலேயே 2வது முறை அந்த கட்சி ஆட்சி கொண்டு வர முடியல. கருணாநிதியோட திறமையில ஒரு 5% இருக்க மாட்டாரு மு.க. ஸ்டாலின். இவர் எப்படி 2வது முறை ஜெயிக்க வைக்க முடியும் அந்த கட்சியை? நிச்சயமா முடியாது. அந்த கூட்டணி கண்டிப்பா திமுக தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடைய போகுது. இருந்தாலும் கூட எங்களோட நோக்கம் என்னன்னா, தமிழர் விரோத தீய சக்தி திமுக, அதோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள், இப்படி அவங்க சார்புல 234 தொகுதியில யாருன்னாலும் ஒருத்தர் கூட ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாதுன்னா, இது அவ்வளவு மோசமான கட்சி. தமிழர்களுக்கு அவ்வளவு வந்துட்டு தீங்கு செய்திருக்கக்கூடிய கட்சி. மாணவர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், அரசு ஊழியர்களா இருக்கட்டும்,
ஏற்கனவே ஓய்வு பெற்றவங்களா இருக்கட்டும், இவங்க யாருக்குமே இவங்க கொடுத்த திமுக காரங்க கொடுத்த வாக்குறுதியை முழுசா நிறைவேற்றல. எக்கச்சக்கமான ஊழல், டாஸ்மாக்லாம் சொல்லவே வேண்டாம். எங்க பார்த்தாலும் வந்துட்டு கொலை, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்க பார்த்தாலும் வந்துட்டு செயின் பறிப்பு, முதியோர்கள் வீட்டுல இருக்க முடியல, அங்க போய் கொலை நடக்குது. இப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, ஊழல். கோர்ட்டே கண்டிச்ச அமைச்சர்களை ஜாமீன்ல இருந்து வெளில ஜாமீன்ல கொண்டு வந்து உடனே அவங்களுக்கு பதவி கொடுக்கறது, இப்படி அத்தனை மோசமான விஷயத்தையும் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட தமிழர் விரோத தீய சக்தி திமுக மீண்டும் வந்துட்டு ஆட்சிக்கு வராதுங்கிறது உறுதியா இருந்தாலும் கூட, திமுகவும் அவங்க கூட்டணி சார்பில் நிற்கக்கூடிய யாரும் ஒரு தொகுதியில கூட டெபாசிட்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசுறதுக்காக மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்தாங்க. தமிழக மக்களுக்கு நல்லா புரியுது. அமித்ஷா அவர்களே எடுத்து சொல்றாருன்னா அது எவ்வளவு மோசமான இந்த கட்சியா இருக்குது திமுக. இது 2வது காரணம். ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க விடக்கூடாது, அதை வலியுறுத்தினது 2வது காரணம். 3வது காரணம், இந்த ஜூன் மாசம் 22ஆம் தேதி மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. நாங்க 5 லட்சம் பேர் தான் எதிர்பார்க்கிறோம், அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா 10 லட்சத்துக்கும் மேல வந்துட்டு மக்கள் முருக பக்தர்கள் வந்துட்டு ஒன்று கூட போறாங்க. அந்த முருக பக்த மாநாடு தமிழர்களுக்கு எவ்வளவு முக்கியம், தமிழர் பண்பாட்டுக்கு, தமிழர் ஆன்மீகத்துக்கு, தமிழர் இறையலுக்கு முருக பக்தர்கள் மாநாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னாவே மக்களுக்கு நல்லா புரியுதுதான். அமித்ஷா அவர்களே வந்து சொல்லும் பொழுது தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதோட முக்கியத்துவம் புரியறதோடு மட்டும் இல்லாம நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், இந்துக்கள், இந்திய மக்கள் எல்லோருக்கும் அது புரிய ஆரம்பிக்குது. அதுக்காக அவர் வந்தார். அன்னைக்கு வந்துட்டு சொன்னார், முருக பக்தர்கள் மாநாட்டை ரொம்ப ஜோரா நீங்க நடத்தி கொடுக்கணும். சொல்றது கிட்டத்தட்ட அங்க கூடி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15,000 பாஜக நிர்வாகிகள்கிட்ட. அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாருப்பா, நாடு முழுவதும் கவனிக்கப்படுகிறது இந்த முருக பக்தர்கள் மாநாடு. இப்ப நாம எப்படி வேலை பார்க்கணும்? 5 லட்சங்கிறது நம்ம டார்கெட்டை வச்சு அதை 10, குறைந்தபட்சம் 10 லட்சம் முருக பக்தர்களை வந்துட்டு ஒன்று திரட்டணும் அப்படி சொல்லி கேடர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கிறோம். சோ இதை வலியுறுத்தி பேசுறதுக்காகவும் வந்தார். இப்போ இது ஒரு 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 மாநிலத்துல ஒரு மாநாடு நடக்குது, இதற்காக ஹோம் மினிஸ்டரே வரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? முக்கியம். ஒவ்வொரு கிராமத்துல ஒரு பிரச்சனைனா கூட ஒட்டுமொத்த நாடும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரும்பி பார்க்கும். நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்துச்சுங்க. லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கே மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார். ஏன்னா ஹைதராபாத்ல அரசியல் ரீதியா அந்த மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு மாநகரம் மட்டும்தானே, ஒரு சிட்டி மட்டும்தானே, நம்ம ஏன் கண்டுகிட்டு அப்படின்னு விட்டு போகல. நம்ம மக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் அதுல இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக பாஜகவோட எல்லா இடத்துலயும் எல்லா மாநிலங்களையும் இப்படி முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியல. கொடுக்குறோம், அப்படி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலயுமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வீரமங்க வேலு நாச்சியாரை பத்தி பாரதிய ஜனதா கட்சியோட மகளிர் அணி சார்புல டெல்லியில மிகப்பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலத்துல வேலு நாச்சியாரை பத்தி கொண்டு போய் சேர்த்தோம். அதே போல மத்திய பிரதேசத்தை சார்ந்த இந்தூர் பகுதியை சார்ந்த அந்த சமஸ்தானத்தை சார்ந்த ராணி அகில்யாபாய் அவர்கள் குறித்து நாடு முழுவதும் கொண்டு போறோம். அவங்க மத்திய பிரதேசத்துல இந்தூர் சமஸ்தானத்து ராணியா மட்டும்தான் இருந்தாங்க. நாடு முழுவதும் ஏன் கொண்டு போறோம்? வீரமங்கை வேலு நாச்சியாரை எப்படி நாடு முழுவதும் கொண்டு போறோமோ அவங்களை வெறும் தமிழ்நாட்டு ராணியா பார்க்காம, அதே போல அவங்களை இந்தூர சமஸ்தானத்து ராணியை மட்டும் பார்க்காம நாடு முழுவதும் கொண்டு போறோம். அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏதாச்சும் அந்த பண்பாட்டுக்கு, அந்த மக்களோட பண்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்காக அகில இந்திய தலைவர்களே வருகிறார்கள். தமிழகத்துல குறிப்பா மதுரையில திருப்பரங்குன்றத்துல அந்த மலையே முருகன் மலை. ஆனா அந்த தீய சக்தி திமுக அரசாங்கம் முருக பக்தர்கள் லட்சக்கணக்கான பேரோட மனசை புண்படுத்துறது மாதிரி அங்க அத்தனை அராஜகத்தையும் அனுமதிச்சது. திமுக மட்டும் அங்க ஆட்சியில இல்ல அப்படின்னா, திமுகங்கிற கட்சி மட்டும் தமிழகத்துல இல்லைன்னா திருப்பரங்குன்ற முருகர் மலையை எவனாச்சும் சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவானா? அந்த துணிச்சல் வருமா? நாம யாரையும் போய் தொந்தரவு பண்றது இல்ல, அந்த மதம் இந்த மதம் யாரையும் தொந்தரவு பண்றது இல்ல. தமிழ் கடவுள் முருகன், நாடு முழுவதும் முருகனை எல்லாரும் வழிபடுறாங்க. டெல்லியில போய் பாருங்க எவ்வளவு பெரிய முருகன் கோயில் இருக்குது. மகாபாரதத்துல வந்துட்டு முருகனை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. முருகன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான கடவுள், ஆனாலும் தமிழ் கடவுள்னு பெருமையா சொல்லிக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய முருகப்பெருமான் அவரோட மலை திருப்பரங்குன்றம், அந்த மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்ல வந்தாங்களே. யாரு கொடுக்கிற துணிச்சல்? இந்த தமிழர் விரோத முருக விரோத தீய சக்தி திமுக கொடுக்கிற துணிச்சல். அப்ப இங்க தமிழக மக்களோட மனசு புண்படுது. அவங்களோட பண்பாடு வந்துட்டு
எங்க பிரச்சனைக்கு உரியதா மாறிடுதோ அப்படின்னு அந்த அச்சத்துல மக்களுக்கு வந்துட்டு நான் இருக்கிறோம், நீங்க அச்சப்பட வேண்டாம் அப்படி சொல்லி இது எவ்வளவு முக்கியத்துவம் உணர்ந்து உள்துறை அமைச்சரே வருகிறார். நாட்டுல எந்த பகுதியில அந்தந்த மண்ணோட பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் வரலாற்றுக்கும் பாரம்பரியத்துக்கும் பிரச்சனை வந்தாலும் பாஜகவின் மாநில தலைவர்களும் மட்டும் இல்ல, அகில இந்திய தலைவர்களும் குரல் கொடுப்பார்கள். திமுக போன்ற கட்சியில மாநில லெவலில் மட்டும் தான் குரல் கொடுக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 கட்சி, இந்தியாவில நம்பர் 1 கட்சி. அதனால இங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தமிழக பாஜக மட்டும் இல்ல, அகில இந்திய பாஜகவும் குரல் கொடுக்கும் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களின் வருகையின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக திமுக வந்து வாக்குறுதிகள் வந்து 98.5% நிறைவேற்றி இருக்கோம். ஆனா 10% தான் நிறைவேற்றணும்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் வந்து அபாண்டமா சொல்றாரு. இதை ஒத்துக்க முடியாது, நேரடியா விவாதிக்க தயாரா அப்படின்னு எம்பி ஆர் ஆசா வந்து கேள்வி கேட்டு. நேரடியா விவாதிக்க தயாருங்கிற நான் வரேங்க, ஆர் ஆசா வர சொல்லுங்க. ஆர் ஆசா வந்துட்டு ஒரு அநாகரிக ஆசாமி, ஆபாசமா பேசக்கூடிய ஆட்கள், திமுக இருக்கிற ஆட்கள். அதுல முதன்மையான ஆளு ஆர் ஆசா. ஆர் ஆசா எவ்வளவு அநாகரிகமா பேசினாலும் ஆபாசமா பேசினாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து விவாதம் பண்றதுக்கு வீர திருநாவுக்கரசு நான் ரெடியா இருக்கிறேன். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க ஆர் ஆசாவை, நம்ம பேசுவோம். அப்படின்னா வந்து 98% நிறைவேற்றலன்னு சொல்ல வரீங்களா? 100% சொல்லிக்கிங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காங்க. முதல்ல 1 by 1 ஒரு 4-5 சொல்றேன் நேரத்தோட அருமை கருதி. நான் வந்துட்டு காலேஜோட ப்ரொஃபஸர், காலேஜில் வந்துட்டு ஒரு 11 வருஷமா ப்ரொஃபஸரா இருந்தவன். அதனால மாணவர்கள் மேல எனக்கு என்னைக்குமே அக்கறை அதிகம். இவங்க மாணவர்களுக்கு கொடுத்த உறுதிமொழி நீட் எல்லாரும் கேட்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு ரகசியம் தெரியும், முதுகெலும்புள்ள முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் வருவாரு, எங்களுக்கு நீட்டை ரத்து செய்வதற்கான ரகசியம் தெரியும் இந்த உதயநிதி சொன்னார்ல. ஆட்சி முடிய போகுதுல, 5 வருஷம் ஆட்சி. எங்க அந்த ரகசியம்? நீட்டு தேர்வுகளை ரத்து செய்ய முடிஞ்சுதா? அது தேர்தல் வாக்குறுதியில வராதா? மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்கல்ல, பண்ணிருக்கிறாங்களா? மாணவர்களுக்கு மாசம் 10 GB டேட்டாவோட ஃப்ரீ டேட்டாவோட டேப்லெட் தரேன்னு சொன்னாங்கல்ல, டேப்லெட் கொடுத்தாங்களா? கொடுக்கல. இதெல்லாம் அந்த 98.5% சேர்த்துக்கிட்டாங்க. நிறைவேற்றாத இதெல்லாம் நிறைவேற்றினதா சொல்றாங்க. உரிமை இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு எடுத்தது இளைஞர்களுக்கு வாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவனா இருக்கிறான், படிச்சு முடிச்சவன் வேலைக்கு போகணும்ல, இளைஞனா மாறும்போது 10 லட்சம் பேருக்கு, வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம்னு சொன்னார்ல மு.க. ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில. செஞ்சிருக்கிறாங்களா? எங்கேயாச்சும் செஞ்சிருக்கிறாங்களா? ஒட்டு மொத்தமா இந்த 5 வருஷத்திலேயே இவங்க 10 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கல. ஆனா வருஷத்துக்கு 10 லட்சம் சொன்னாங்க. மாணவர்களுக்கும் செய்யல, இளைஞர்களுக்கும் செய்யல, பெண்களுக்கு இப்ப நீங்க அழகா சொன்னீங்க, குடும்ப தலைவர்கள் எல்லோருக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்க. பஸ்ல எல்லாம் ஃப்ரீ. பாதிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தமிழகத்துல இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்படல. அதன் போல பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே தாலிக்கு தங்கம் இந்த ஸ்கீம் எல்லாம் வச்சிருந்தாங்க. கிராஜுவேட்டா இருந்தா கல்யாணத்துக்கு 50,000 பணம் பிளஸ் இந்த 1 பவுன் தங்கம் இப்பெல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு 1 பவுன் தங்கம் எவ்வளவு சார்? 75,000 ரூபாய். 50,000 ரூபாய் வந்துட்டு இந்த பணம்னா 1,25,000 வந்திருக்கணும். இவங்க இந்த 1,25,000 கட் பண்ணி விட்டு படிக்கிறதுக்கு மாசம் 1000 ரூபான்னு சொல்லி 3 வருஷத்துக்கு 3 12 36,000 தான். கணக்கு கரெக்டா சொல்றேன்னா மு.க. ஸ்டாலின் போல வேற மாதிரி சொல்றேன். கரெக்டா தான் சொல்றேன். வெறும் 36,000 கொடுத்துட்டு, அதுவும் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு, மொத்தமா கொடுக்கல. அவங்க மொத்தமா 1 பவுனு 50,000 கொடுத்தாங்க. அதோட மதிப்பு இன்னைக்கு 1,25,000. 1,25,000 எங்க இருக்குது? அம்மா ஜெயலலிதா கொடுத்தது. இவங்க இந்த மு.க. ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய 36,000 எங்க இருக்கு? அவங்க மொத்தமா கொடுத்தது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா? மாசம் 1000 ரூபாய் என்ன ஆகும்? சில்லற செதறி போயிடும். பெண்களுக்கு சொன்னது மாதிரி இதை செஞ்சாங்களா? செய்யல. சார், இந்த கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, 2 மாசத்துக்கு ஒரு முறை வாங்குறோம். அதுக்கு ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் நாங்க மானியம் தருவோம்னு சொன்னாருங்க. கொடுத்திருக்காரா? ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடியுது, வெறும் 100 ரூபாய்ங்க. இன்னும் 6 மாத காலம் இருக்கு, இன்னும் 8 மாத காலம் இருக்கு. அதுக்குள்ள கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த 100 ரூபாய்க்கு ஆட்சி முடியும் போது 100 ரூபாய். மனுஷன் செத்த உடனே 1 ரூபா வைப்பான அந்த மாதிரி இந்த திமுக ஆட்சி சாவ போகுது. அவங்களுக்கு தான் நம்ம 1 ரூபா வைக்கணும் முடிய 100 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா 200க்கு 234க்கு 200 வந்து ஆட்சி பிடிப்போம்னு சொல்றாங்க. நீங்க செத்து போற ஆட்சின்னு சொல்றீங்க. 234 நீங்க சொல்லிங்க சார். உங்க கற்பனைக்கு என்ன சொல்ல வேணும்? திமுக எல்லாம் இந்த சினிமா ஆட்கள் தானே நீங்க எல்லாருமே.
அடிச்சு விடுங்க. நாம சொல்றது நீங்க என்னென்னலாம் தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்களோ இந்த ஒவ்வொரு வாக்குறுதியும் சொல்லி நான் கேட்கிறேன். அதை செஞ்சிருக்கீங்களா இல்லையே? பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்பீங்க, சொன்ன மாதிரி குறைச்சிங்களா? குறைக்கலையே. அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றணும்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அதை நம்பித்தானே அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க நண்பர்கள், ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயும் திமுக ஆட்சி வரணும்னு சொல்லி திமுக ஒன்றிய செயலாளர் போல வேலை பார்த்தாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஓட்டு போடுறது மட்டும் இல்லாம அவங்க சொந்தக்காரங்க, அவங்க தெரிஞ்சவங்க, அவங்க நண்பர்கள் எல்லோர்ட்டையும் சொல்லி திமுக ஓட்டு போட சொன்னாங்க. என்ன ஆச்சு இன்னைக்கு? மக்கள் நல பணியாளர்கள் பர்மனண்ட் ஆக்குவோம் சொல்லி கருணாநிதி காலகட்டத்திலிருந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஆக்குனீங்களா? இல்ல சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்கல சார். டெட் பாஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனையோ அசோசியேஷன் வந்துட்டு போராடுறாங்க. ஏன்ட்டு வந்துட்டு ஒரு அம்மையார் சொன்னாங்க, சார் நான் டெட் பாஸ் பண்ணும் பொழுது நான் இளம்பெண், இன்னைக்கு என் பையனே +2 படிக்கிறான் சார், இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல. திமுக ஆட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு நம்பிக்கை கொடுத்தாங்க. வேலை கிடைக்கல சார். எவ்வளவு ஃபீல் பண்றாங்க? காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்குதா? எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க ஆட்சிக்கு வந்து? 5 வருஷம் முடிய போகுது. கிட்டத்தட்ட 35 கவர்மெண்ட் காலேஜஸ், நியூ காலேஜஸ் வந்துட்டு நாங்க திறக்கிறோம்னு சொல்லி பீத்திக்கிறீங்க. ஒரு காலேஜ்லயாவது ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், உதவி பேராசிரியர் பர்மனண்டா போட்டிருக்கீங்களா சார்? இன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் யாரு? பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஏழை பிள்ளைங்க. தரமான கல்வி கிடைக்குதா? தரமான கல்வி எப்ப கிடைக்கும்? நீங்க நல்ல குவாலிஃபைடு ப்ரொஃபசர்ஸ் பர்மனண்டா போடணும். பர்மனண்டா போட்டா ₹1,00,000 நெருக்கிய சம்பளம் வரும். அவங்க பீஸ்ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க. மாசம் ₹1,00,000 வருதுன்னா நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லா பாடம் நடத்தணும்னு சொல்லி இதுல மட்டும் தான் கவனம் போகும். நீங்க என்ன செய்றீங்க? என்னோட நண்பர்கள் முதற்கொண்டு, நான் ஏதோ பிரைவேட் லா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்ததால ஓரளவுக்கு டீசென்டான சம்பளம் வாங்கிட்டேன். இந்த கவர்மெண்ட் நம்பி கெஸ்ட் லெக்சரா போகாம 15 வருஷத்துக்கு மேலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரரா போறாங்க. மாச சம்பளம் எடுத்துறீங்களா? ஆரம்பத்துல அவங்களுக்கு 10,000, இன்னைக்கு வெறும் 25,000. கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரொஃபஸரா போனாங்க, முடி அவ்வளவு இருந்துச்சு. இன்னைக்கு கெஸ்ட் லெக்சரரா, டெம்பரவரி லெக்சரராவே ரிட்டையர் ஆக போறாங்க. ஒரு முடியல தலையில. காலமே, வாழ்க்கையே வீணா போச்சு. எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? நீங்கெல்லாம் பிரைவேட் காலேஜுக்கு போயிட்டீங்க நல்ல சம்பளம் சொல்லி, நாங்க கவர்மெண்ட் காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரரா வேலை பார்த்தோம்னா நமக்கு பர்மனண்டா ஆயிடும் நினைச்சு இங்க இருந்துட்டோம். எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சொந்தக்காரங்க மோசமா பேசுறாங்க. PhD வரைக்கும் படிச்சிருக்காங்க சார். இன்னைக்கு சம்பளமே 25,000. இது நீண்ட நாள் பிரச்சனை தானே. இது வந்து நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கெஸ்ட் லெக்சரரை பர்மனண்டா ஆக்கும்னு சொன்னீங்களா இல்லையா? யூஜிசி என்ன சொல்லுது? ஒவ்வொரு கெஸ்ட் லெக்சரருக்கும் மாசம் 50,000 சம்பளம் கொடுக்குது. கவர்மெண்ட் should be a மாடல் எம்ப்ளாயர். நீ எப்படி இருக்கிற? அப்படியே இருக்க. நீ வெறும் 25,000 கொடுக்குற. அவங்களுக்கு பிரைவேட்ல மினிமம் ஒரு ஃப்ரெஷருக்கு 50,000 கொடுக்குறாங்கல்ல நல்ல காலேஜ்ல. என்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தவனுக்கு ₹1,00,000 நெருக்கிய சம்பளம் வருது இல்ல? ஏன் கவர்மெண்ட் நீங்க அப்படி கொடுக்கல? நீங்க தரமான டீச்சர்ஸ் பர்மனண்டா போடாதால கெஸ்ட் லெக்சர்லாம் அந்த ஃபீலிங்ல, என்னடா அந்த 25,000 வச்சு குடும்பத்தை ரன் பண்ண முடியலையே, நம்ம குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரரா வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற வேலை ஏதோ போய் செய்யறாங்க. கவனம் ஃபுல்லா அதுல இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது யாரு? கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள், ஏழை மாணவர்கள். பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், நல்ல காலேஜ்ல போய் சேர்ந்துப்பாங்க. சோ இப்ப ப்ரொஃபசர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? இல்ல. ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் கரெக்டா கொடுக்குறீங்களா? இல்லையே சார். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருக்குது? மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி போன்ற பல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸுக்கு மாசம் மாசம் சம்பளம் வரலையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி. இப்ப கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எங்களுக்கு டைமுக்கு சம்பளம் வரல சொல்லி வீதியில இறங்கி போராடுற மாதிரி வந்துருச்சே சூழ்நிலை. எதை நீங்க செஞ்சிருக்கீங்க? நகை கடை தள்ளுபடி பண்ணீங்களா? ஏதாச்சும் ஒன்னே ஒண்ணு. இந்த திமுக அரசாங்கம் நாங்க 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் எங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறோம். இந்த சொன்னபடி நாங்க செஞ்சிட்டோம்னு சொல்லுங்க சார்.
நீ 98.5 நிறைவேற்றிட்டேன்னு சொல்றீங்க. நமக்கு தெரியும் வந்துட்டு அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு, இது அதையும் தாண்டிய புழுகு. நாம கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு வாக்குறுதி, சொல்லியது மாதிரி செஞ்சு காமிச்சுன்னு சொல்லுங்க. இல்லவே இல்லை. இதுதான் தமிழக மக்களுக்கு தெரியாதா? ஆராசா போன்ற ஆசாமிங்க கத்தி பேசிட்டு அது உண்மையாடு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழக மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் கருணாநிதி காலகட்டத்துல வாழ்ந்தவங்க இல்ல. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுது. கொஸ்டின் பண்றாங்க, எப்படா எலெக்ஷன் வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கண்டிப்பா இந்த தீய சக்தி திமுக சார்பில் யாருன்னாலும், அவங்க கூட்டணி சார்பில் யாருன்னாலும் ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க. காங்கிரஸினுடைய தலைவர், தமிழக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர் கேஸ்ல அழகிரி சொல்லியிருக்காரு, இதற்கு முன்பு ஹோம் மினிஸ்டர் வந்தாரு, போன தேர்தலில் எம்பி தேர்தலில் 10 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல. இந்த முறை நாங்கள் ஆட்சியே போடிப்போம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழகிரி இருக்காரா காங்கிரஸ் கட்சியில? காங்கிரஸ் கட்சி இருக்குதா? இருக்கே சார், என்ன இப்படி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல இருக்குதா? எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதுதான், எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, திமுக இருக்கிற யாருக்குமே விவரம் தெரியாதா? காங்கிரஸ் ஒரு பேர்டன், அது தேவையில்லாத லக்கேஜிங்க. அது அதை தூக்கி சுமக்குறாங்க. திமுக நல்ல கட்சியா கெட்ட கட்சியாங்கிற விவாதம் அப்புறம். விவாதமே தேவையில்லாத ஒரு தீய சக்தி கெட்ட கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கட்சி கொஞ்சம் வலிமையா இருக்கு. தொண்டர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல யாருங்க இருக்கிறாங்க? தொண்டர்கள்னு யாராச்சும் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு போய் எப்படி இத்தனை சீட்டு கொடுக்குறாங்கிறதே தெரியல நமக்கு. சரி, அரசியல்ல சொன்னது எல்லாம் எல்லாருக்கும் நடந்துருதா? மறுபடியும் 3வது முறையாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மீண்டும் பிரைம் மினிஸ்டரா வரமாட்டார், ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டரா வந்துருவாங்க தானே எல்லாரும் சொன்னாங்க. நடந்துச்சு அது. ஆனா தமிழகத்துல பாருங்க, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரைம் மினிஸ்டரா வரணும்னு சொல்லி தமிழகத்துல பிஜேபிக்கும் அதன் கூட்டணிக்கும் சேர்த்து 80 லட்சம் தமிழக வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பிஜேபிக்கு மட்டுமே 50 லட்சம் பேரு, கூட்டணியோட சேர்த்து 80 லட்சம் பேரு, கிட்டத்தட்ட 20% வாக்கு பிஜேபி கூட்டணிக்கு வந்துச்சுல. அரசியல் இதெல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் சொல்லி விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பெர்சன்டேஜ் ஏத்தணும், சீட்டு வரலங்கிறது ஃபேக்ட். இந்த முறை அந்த பெர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகும், அது எல்லாமே சீட்டா கன்வெர்ட் ஆகும். அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. போன முறையே பலமான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்திருந்தா திமுகவும் அந்த கூட்டணி கட்சியும் ஒரு எம்பியில கூட ஜெயிச்சிருக்காரு. சார் 2014 இந்த தீய சக்தி திமுக எத்தனை எம்பியில் ஜெயிச்சது? 0. ஆனா அப்பவே பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி சேர்த்து 2 எம்பி ஜெயிச்சோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் ஒரு எம்பி, கூட்டணி கட்சிக்கு ஒரு எம்பி. அப்பவே 2014. இப்ப அமைக்கிறது வலுவான கூட்டணின்னு சொல்றீங்க. மிக வலுவான கூட்டணி இது. ஏன்னா அப்படியே பின்னாடி போங்க. 2024 எம்பி எலெக்ஷன்ல, லோக்சபா எலெக்ஷன்ல ஏடிஎம்கே எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கிடுச்சு, பிஜேபி அலையன்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கிடுச்சு, இது நீங்க ஒண்ணா சேர்த்து பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் பெர்சன்டேஜும் டிஎம்கே அலையன்ஸோட பெர்சன்டேஜும் பாத்தீங்கன்னா ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப கூட நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடியை பத்தி வழக்கம் போல இல்லாத பொருளதெல்லாம் சொல்லி அவதூறு பிரச்சாரம் பண்ணீங்க. இப்ப நீங்க மோடிஜி பத்தி ஏதாச்சும் பேசி எடுபடுமா? மக்கள் என்ன செய்வாங்க? ஐயோ, இது தமிழ்நாட்டு எலெக்ஷன், இப்ப இது சென்ட்ரல் எலெக்ஷன் நடக்குது, எம்பி எலெக்ஷனுக்கு அதை பேசுனேன், இப்ப இது எம்எல்ஏ எலெக்ஷன். யாரு தமிழ்நாட்டோட சிஎம்னு முடிவு பண்ணக்கூடிய எலெக்ஷன். மீண்டும் இந்த மு.க. ஸ்டாலின் வரக்கூடாது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில ஒரு வாக்குறுதியை கூட சொன்னது மாதிரி நிறைவேற்றல. ஏதாச்சும் 1-2 நிறைவேற்றிருக்கிறதா சொல்றாங்களே, அந்த வாக்குறுதியை வந்துட்டு பேருக்குத்தான் நிறைவேற்றிருக்கிறாங்க, முழுசா நிறைவேற்றல. கொஞ்சம் கூட 1% கூட நிறைவேற்றாம நிறைய வாக்குறுதிகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆராசா மாத்தி சொல்லிட்டார். 98.5% நாங்க இன்னும் நிறைவேற்றல, 1.5% தான் நிறைவேற்றிருக்கிறோம்னு சொல்றதுக்கு பதிலா 98.5% நிறைவேற்றணும்னு மாத்தி சொல்லிட்டார். டங் ஸ்லிப் ஆகும்ல, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பலமான கூட்டணியா இருக்குது. இது மிகப்பெரிய வந்துட்டு வெற்றியை தேடித்தரும். நிச்சயமா வந்துட்டு தமிழகத்துல அரசியல் மாற்றம் நிகழும். அழகிரி சொல்றதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியே ஒரு கட்சி இல்லைங்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாடர்ன் சாணக்கியர் அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை பலிக்கத்தான் போகுது.
பாரதிய ஜனதா கட்சியில மட்டுமே நிறைய பேர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினரா வரத்தான் போறாங்க. நாங்க அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க சொன்னது மாதிரி 200க்கு மேல நாங்க ஜெயிச்சு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியா அமைஞ்சு இது மாபெரும் ஆட்சி மாற்றத்துக்கு உதவத்தான் போகுது. வரப்போற ஒரு ஆட்சி என்பது தமிழக மக்களுக்கு இந்த திமுக கொடுக்கக்கூடிய மோசமான ஆட்சி போல இல்லாம ஒரு நல்ல ஆட்சியை, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்கணும்னு நான் உறுதியா நம்புறோம். நன்றி சார். நன்றி.